ரவீந்திரன் துரைசாமி, இப்போ பொதுவாக எல்லாமே பாஜக திட்டமிடல், இதற்கு பின்னால் பாஜக திட்டம் இருக்குன்ற ஒரு பார்வை, ஒரு நெரேட்டிவ் தொடர்ந்து இருக்கு, பலரும் முன்வைக்கிறாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. 26ல விஜய் குறித்து பாஜக என்ன நினைக்குதுன்ற ஒரு விஜய் தங்கள் கூட்டணிக்கு வந்தா தங்களுக்கு லாபம்னு நினைக்கிறார். தம்பி ஜீவா சொன்ன மாதிரி பாஜகவில் அதை அழைக்கிறவங்களுக்கு இலக்கு எதுவுமே இல்லை. தலைமைக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கா? இருக்கலாம். தலைமைக்கு அந்த எண்ணம் இல்லாம தமிழிசை போன்றவங்க எல்லாம் அழைக்கிறோடைய வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா அவங்க தலைமை என்ன நினைக்குதோ அதைத்தான் கடந்த காலங்கள்லையும் செயல்பட்டனால அவங்க ஒரு லாயல்ட்டிக்கு ரிவார்டை வாங்கினாங்க. ஸோ இப்பவும் தலைமை எண்ணம் ஓட்டம் தாண்டி நயனாரும் பேசுவார்னாங்க கருதல்ல, இவர் தமிழிசை யாரும் பேசுவாங்கன்னு கருதல்ல. தலைமை விஜய் நம்ம கிட்ட வருங்கிற எண்ண ஓட்டத்தில் இருக்கிறாங்க. விஜய் கமிட் பண்ணல, கடைசியா விட்ட விஜய் ஆடட் அட்வான்டேஜா இருப்பாரா? விஜய் வருவது அந்த அணிக்கு பலம் செய்ய, ஏன்னா சில நேரங்கள்ல சேர்க்கையே பாதகத்தை ஏற்படுத்தி. விஜய்க்கு சினிமாவும் பேரும் அரசியலும் பேருங்கிறது என்னோட கணிப்பு. ஏன்னா விஜய்க்கு சினிமாவே ஜிஎஸ்டியை எதிர்த்து அந்த மெர்சல் படத்துல இருந்தா அவருக்கு மார்க்கெட்டிங் ரேஞ்சு, நல்ல மார்க்கெட்டிங் ரேஞ்ச் உள்ள நடிகர் தான். பிரேக் ஈவன் கொடுத்த படங்கள்லாம் லாபகரமான மினிமம் கேரண்டி ஆக்டர் தான். அதுல இருந்து அது மினிமம் கேரண்டி உயர்ந்தது. காரணம் கச்சிராஜாவும் தமிழிசையும் அதை ஹேண்டில் பண்ண விதம். அதற்கு பிறகு பிஜேபி எதிர்ப்பாளர்கள் தான் அவர் படத்தை வந்து அவரோட ஆக்சுவல் மார்க்கெட்டிங் ரேஞ்சை தாண்டி ஒரு புஷ்ஷை கொடுத்து நிறுத்தி வச்சாங்க. இப்பவும் அதனால தான் அவர் சிஏஏ எதிர்ப்பும் அந்த வக்ஃப் போர்டு அதுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போறாருன்னா தன்னோட சினிமா கேரியருக்கு அது முக்கியமானதுன்னு அவர் தெளிவா சொல்றாரு. ஒருவேளை திரைப்பட அரசியலுக்கு வந்தாச்சு, இனி திரைப்படம் இல்ல, அரசியல்ல உச்சத்தை தொடரணும்னு முடிவெடுத்தா பாஜக சபார்டினேட்டா 10-11 போனா உச்சத்தை தொட முடியுமா? ஒரு அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட் லீடர் வந்து போனா இது பவன் கல்யாண் சொன்னாரே ராம்கி. பவன் கல்யாண் ப்ரூவ்டு லீடர். பவன் கல்யாண் 2014 ஆந்திர பிரிவினைக்கு எதிராக பாஜகவுக்கும் நாயுடுக்கும் ஆதரவு கொடுத்தாரு. 19ல 7% வாக்கு எடுத்தாரு. 24ல 40% நாயுடு கூட 7% பவன் கல்யாணம் சேர்ந்து. விஜய் அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட்ங்கிறது 100% தம்பி சொன்ன மாதிரி பாப்புலர். அதுல நம்ம மறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு, அழைக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆசை இருக்கு, வந்தா சந்தோஷம் தானே, நம்ம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. ஆனா விஜய்க்கு அது ஒரு பெரிய பாதகமாக இருக்கும், அரசியல்லையும் சரி திரைத்துறையிலும் சரி. அப்ப அந்த ஆப்ஷன்றது மூடி தானே, அது ஒரு பெரிய சவாலான ஹேர்டலா இருக்கு. அதை எப்படி தாண்டுவார் விஜய்? இல்ல வேற வழி இல்லையா, அவருக்கு இருக்கிற 2 ஆப்ஷன் தானே. ஒண்ணு உள்ள கூட்டணிக்குள்ள வரணும், இல்ல தனித்து நிக்கணும். தனித்து நிற்பதால் நிறைய சாதக பாதகங்கள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி மக்கள் நல கூட்டணிக்கு வந்து முன்னாடி ஒரு சீரியஸா பார்த்தாங்க, இன்னைக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இல்ல ஒரு இது பாருங்க ராம்கி, ஒரு கேள்விதான். அவர் தனிச்சு இருக்கிறாருன்னா அவருக்கு இன்னும் காலம் இருக்கு. 31 கூட அவருக்கான காலமாக இருக்கும். திரைத்துறையும் அவரால் கண்டினியூ பண்ண முடியும், ஏன்னா அவருக்கான புஷ்ன்றது ஆன்டி பிஜேபியில இருந்து கிடைச்சதா சொல்றாங்க. இதெல்லாம் சாதகமான அம்சம் தனிச்சு இருக்கிறப்ப இருக்கு. இல்லங்க இங்க போய் சேர்றப்ப எல்லாமே பாதகமா தான் இருக்குன்னு பட்டியலிடுறாங்க. 2 நாளா வந்து பாஜக தலைவர் வாய் சொன்னா அதை வந்து உடனடியாக மறுத்தோ இல்ல பாஜக எதிராக ஏதாவது விஜய் தரப்பு பேசி இருந்திருக்கணும்ல. இப்ப நீங்க கொள்கை எதிரி பெரியார் பத்தி முருகன் மாநாடுல விமர்சிச்சாங்க. அதுக்கு அதிமுக துணைத் தலைவர் அந்த மாநாட்டுல பங்கேற்றாலும் ஒரு ரொம்ப விளக்கம் வந்து ரொம்ப கடுமையான கண்டனம் சொல்லியிருக்காரு. நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு ஃபார்மாலிட்டிக்கான ஒரு ட்விட்டர் மெசேஜ் கூட விஜய் தரப்புல இருந்து இல்ல. சோ அப்படிங்கும்போது நீங்க வந்து அழுத்தம் வருவதற்கான வாய்ப்பு. பெரியாரை பத்தி பேசும்போது கூட அவர் பதில் சொல்லலையே, அமைதியா தானே இருந்தாரு. நீங்க பெரியாரை பத்தி அவதூறு பேசும்போது பதில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இவர்களெல்லாம் பதில் சொல்ல மாட்டோம். என்ன காரணம்னா இது மாதிரி அழுத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப கலைஞர் நீங்க சொல்வது அந்த இடத்துல அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாருன்னு சொல்ல வரீங்க? நிச்சயமா பண்ணுவாரு, ஏன்னா வேற வழி இல்ல. அதாவது அழுத்தம் நீங்க இன்னைய அளவுல நீங்க வந்து 2 ஆப்ஷன் தான் இருக்கு. இல்ல பாதகம்னு ஒண்ணு சுட்டி காட்டுறாங்கல்ல. இப்ப திரைத்துறையில அவருக்கு அடுத்து பாதகமா இருக்கும் இல்லையா, அது அதுக்கப்புறம் ஒரு சபார்டினேட்டா போறதுன்றது எப்படி, அது அவருக்கு என்ன பலன்னு கேட்கிற இடம் இருக்கு. சபார்டினேட் இல்ல, இதெல்லாம் அதான் உங்களுக்கு துணை முதல்வருக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதாவது சபார்டினேட்டா போறதுல ஒன்றும் பெரிய இது இல்லை. 2வது அவர் ரொம்ப ஜூனியருங்க, ரொம்ப ஜூனியர். ஆக்சுவலா அவரை விட மூத்தவர்கள் தான் மற்ற கட்சியில இருக்காங்க, அதிமுக பாஜக. அவர் அப்படி நினைக்கிறாரா? இப்ப ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன மாதிரி அதிமுக தாவேகா ரகசிய மறைமுக பேச்சுவார்த்தைன்னு சொன்னப்ப இதுவரைக்கும் என்ன சொல்லப்படுது? பாதி 234 பாதிக்கு பாதி, 2.5 வருஷம் நீ முதல்வர், 2.5 வருஷம் நாம, அப்படிதானே? நீங்க வந்து அவர் ரொம்ப ஜூனியர்ன்றத விஜய் ஏத்துக்குவாரா? இல்ல, நான் அந்த அழுத்தம் எப்படிப்பட்ட அழுத்தம்னா இன்னும் அதிகமான அழுத்தம் இருக்கிறேன். நீங்க வந்து உள்ள வந்துட்டு கூட்டணிக்குள்ள வந்து நீங்க தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்யணும். அதிமுக பாஜக கூட்டணி ஆதரித்து எடப்பாடி அவர் முதல்வர் வேட்பாளராக ஆதரித்து நீங்க பிரச்சாரம் செய்யணுங்கிற அழுத்தம் தரப்பட அந்த மாதிரி அதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. வாய்ப்பு நீங்க நினைச்ச மாதிரி ராஜேந்திரபாளை சொல்றாரு, தோல்ல கிடையாது துண்டு மாதிரி கூட்டணியை உதறிட்டு அப்படிலாம் போட முடியாது. அது அந்த மாதிரியான கூட்டணி இது கிடையாது, இன்னைக்கு காலகட்டம் கிடையாது. எங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் இருக்கு, மக்கள் நல கூட்டணி அதெல்லாம் பண்ண முடியாது. இனி இருதுருவ அரசியல் தான் 2026ல ஒண்ணு நீ உள்ள வந்தாகணும்ங்கிற மாதிரியான அழுத்தம்
தரப்படும். ஆனா அந்த அழுத்தம் எங்க இருந்து வருதுங்கிறது அது எனக்கு தெரியாது. சரி, ராம்கி தெரியாதுன்ட்டாரு, வெள்ளந்தியா சொல்லிட்டாரு எங்க இருந்து வருதுன்னா தெரியாது, ஆனா ஒரு பெரிய அழுத்தம் இருக்கும் அப்படின்றாரு. அத அவர் ஆரம்பிச்சதே அழுத்தத்தின் அடிப்படையில் தான், டெல்லி அழுத்தத்துல ஆரம்பிச்சாரு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அதிமுக 2.5 வருஷம், இவங்க 2.5 வருஷம், துணை முதல்வர் பதவி, இது ஆந்திரா கிடையாது. இப்படி எல்லாம் டேர்ம்ஸ் நடக்குன்னு தெரிஞ்சாலே அந்த கூட்டணி அவுட்டுன்னு அர்த்தம். ஏங்க, எம்பி சுப்பிரமணியத்தோட இந்திரா காந்தி கலைஞர் கூட்டணி பாதிக்கு பாதி சீட்டுன்னு சொன்ன உடனே 6 மாசத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய வெற்றி பெற்ற திமுக கூட்டணி படுதோல்வி அடைஞ்சு திருப்பி எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்துட்டாருங்க. காரணம் இந்த ஷீட் ஷேரிங்கு, பாதிக்கு பாதி பிரிச்சுக்குவோம், கூட்டணி ஆட்சி, இப்படிலாம் சொன்னாலே அவுட் ஆயிடும். இல்ல, இப்ப மக்கள் மனதுல மாற்றம் வந்திருக்காதா? இப்ப ஒரு அதிகார பகிர்வு எல்லாருக்கும் அப்படிலாம் வந்து தேவையில்லைங்க. அது கட்சிகள் விரும்புது. மக்கள் மனசுல இப்ப விஜய்க்கு துணை முதலமைச்சர் ஆகணும், தாவேக்கால சேர்ந்துக்கவங்களாம் அமைச்சர் ஆகணும்னு அதிமுக காரங்க நினைப்பாங்களா? நீங்க ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். அதிமுகங்கிறது ஒரு அரை நூற்றாண்டு கால கட்சி. விஜய் கட்சியை சேர்ந்தவங்க அமைச்சர் ஆகணுக்காக பாடுபடுவானா? நீங்க சொல்றீங்க அரை நூற்றாண்டு கால கட்சின்னு. திரு ரவீந்திரன் துரைசாமி இன்றைக்கு இருக்கிற சூழலை ரொம்ப கடுமையான விமர்சனமாக முன் வச்சார். அப்ப எப்படியாவது ஒரு வெற்றி அவங்களுக்கு தேவைப்படுது இல்ல? வெற்றி வேணுங்க. அது இவனுக்கான வெற்றியா தான் பார்ப்பான் அதிமுக காரன். அவன் ஒண்ணு ஏங்க வேற ஒண்ணும் இல்லைங்க. கன்னியாகுமரி கேண்டிடேட் எடுத்து திருநெல்வேலியில போன முறை போட்டதுக்கு அதிமுக காரங்க வேலை பார்க்கல. கடந்த மக்களவை தேர்தல்ல அதிமுக காரங்க வேலை பார்க்கல. விஜய் கட்சிக்கு எப்படி வேலை பார்ப்பாங்க? விஜய் துணை முதலமைச்சர் ஆகணுக்காக அதிமுக காரங்க வேலை பார்ப்பாங்களா? நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. அது எப்படி அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே அது விஜயகாந்த் கட்சிக்கும் அதிமுகவுக்கும் மெர்ஜாச்சு. அது வேற மாதிரியான இது. அவர் ஒரு 10 வருஷம் இருந்தாரு. விஜயகாந்த் கட்சி, அந்த கட்சி தொண்டர்கள் இயல்பாகவே நீங்க சொல்றது ஜீவா ஒரு அன்டெஸ்டடா இருக்கிறதுல இருக்கிற சிக்கலை சொல்றீங்க. இந்த டேர்ம்ஸ் எடுபடாது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இந்த எலெக்ஷன் வரை எழுதி வச்சுக்கோங்க. இந்த துணை முதலமைச்சர் பாதிக்கு பாதி நிக்கிறது, 2.5 வருஷம், இந்த கான்செப்ட் தமிழ்நாட்டில் எடுபடவே எடுபடாது. பலமுறை படுதோல்வி அடைஞ்சிருக்கு. அதனால அது எடுபடவே எடுபடாது. ஒன்று, இப்ப ராம்கி சொல்றாரு ஒரு விதமான ஒரு அழுத்தம் இருக்கும், தனிச்செல்லாம் நிக்க முடியாது, அது எங்கிருந்து வேண்டுமானாலும் வரலாம். அந்த அழுத்தம்ன்றப்ப ஃபோர்ஸ் ஒரு வேற வாய்ப்பே இல்லைன்றபடி உள்ளுக்கு வர வேண்டிய தேவை இருக்குமா? அப்படி உள்ளுக்கு வந்தாலும் அவர் உயரத்தை குறைச்சிக்க வேண்டிய தேவை இருக்கும். ஏன்னா அதிமுக விடாதுன்னா ஒரு சிக்கலா இருக்கு. இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதே சிக்கலா இருக்கு. இல்ல சார், அது ஏடிஎம்கே விஜய் நெகோசியேஷன்ல 2.5 வருஷம் நீ முதல்வர், 2 வருஷம் நான் முதல்வர் எல்லாம் அடிபட்டு போயிடுச்சு. அது ஒரு ஸ்டேஜுக்கு நகர்ந்து மறுத்தது யாரு? இபிஎஸ் மறுத்துட்டாங்களா? இல்ல, இபிஎஸ் மறுத்துட்டாரு. விஜயும் துணை முதலமைச்சர்ன்ற டேர்முக்கு அவரும் வந்துட்டார். அந்த பேச்சுவார்த்தையில நடந்தது தெரியுன்றதுனால நான் சொல்றேன், வந்துட்டாரு. அதெல்லாம் வேறங்க. அதெல்லாம் அவங்க எப்படி வேணா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, எப்படி வேணா பண்ணுவாங்க. தமிழ்நாட்டு அரசியலோட ஊடு பாவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது என்னன்னா பாஜக எதிர்ப்பு உணர்வு. 40க்கு 0 வாங்கின பாஜகவை நீங்க எதிர்பார்த்தீங்களா? பாராளுமன்ற தேர்தலில் 4 தொகுதி ஜெயிக்கும், ஐயா உட்பட 4 கண்டஸ்டன்ட் தான் சொன்னேன், ஜெயிக்கணும் சொல்ல 4 35 திமுக ஜெயிக்கணும். நான் தான் கரெக்டா சொன்னேன். ஒருத்தர் 22 ஜெயிக்கும், நீங்க 21 சொல்றீங்க. 22ல 24 ஜெயிக்கும், எழுதி வச்சுக்கோங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா நாங்கெல்லாம் கேட்டகாரிகளா சொன்னோம், இந்த கூட்டணியில பாஜக எதிர்ப்பு தான் மிகப்பெரிய விஷயம். திமுக வினோவர் பண்ணிட்டு வரும். நீங்க சொல்றது பாஜக எதிர்ப்பு இன்னும் இருக்கும் அப்படின்னா விஜய்க்கு என்ன ஆப்ஷன்ன்றது தானே கேள்வி. அதான், அந்த பாஜக எதிர்ப்பு என்பதை திமுக வெற்றிகரமா கொண்டு போகுது. அது கீழடி ஆகட்டும், இந்தி எதிர்ப்பு ஆகட்டும், மற்ற விஷயங்கள் ஆகட்டும், வரிகள் பகிர்ந்தளிக்கப்படாத நிலைமையாகட்டும், திமுக அந்த பாஜக எதிர்ப்பை வெற்றிகரமா கொண்டு போறாங்க. விஜயோட அதனால திமுக எதிர்ப்பை முன்னிறுத்தக்கூடிய விஜய் திமுக முன்னிறுத்தக்கூடிய பாஜக எதிர்ப்புக்கு பதில் சொல்லணும். அதுலதான் அவர் வக்ஃபுல வராரு. வக்ஃபுல என்ன சொல்றாரு? பாஜக எதிர்ப்பை தான் அவர் முன்னிறுத்தாரு. அவரோட ஏம் என்னன்னா அந்த மைனாரிட்டி வாக்குகளை திமுகவுக்கு போகாம என்னால தடுக்க முடியுமா, அந்த ப்ளே பண்ணுவாரு. அதுதான் இன்டைரக்ட்.